எதிர்வரும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது பாதிக்கப்படும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு இயங்கலை மூலம் பயில்வதற்கு அனுமதிக்கப்படுவர். ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது சாலைகள் மூடப்படுவதால் பாதிக்கப்படும் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த பள்ளிகள் தொடர்பான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அரசாங்க பேச்சாளரான தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்சில் தெரிவித்திருக்கிறார். ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் பகுதியில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு இயங்கலை மூலம் படிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். மேலும் ஆசியான் உச்சநிலை கூட்டம் நடைபெறும் வரை தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களும் வீட்டிலிருந்தவாறு வேலை செய்வதற்கு அனுமதிக்கும்படி தனியார் நிறுவனங்களை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. இது குறித்தும் அமைச்சரவை விவாதித்துள்ளது. இம்மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டு நிகழ்ச்சிகளின் போது ஆசியான் பேராளர்கள் பயன்படுத்தும் சாலைகளின் பட்டியல் குறித்த விவரங்களையும் போலீஸ் வெளியிடவிருக்கிறது. கோலாலம்பூர் மாநாட்டு மையம், கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம், சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையம் மற்றும் மாநகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களை கொண்ட பகுதிகளில் மூடப்படும் சாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உச்சநிலை மாநாடு நெருங்கும் வேளையில் மூடப்படும் சாலைகளின் பட்டியலை போலீஸ் வெளியிடும். GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங், ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.